சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டி அறை சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். இதில் கமெண்ட்ஸ் கொடுத்த நண்பர்கள் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில், அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பக்தர்கள் எல்லோருக்கும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். பொதுவாக கணக்கம்பட்டி சித்தர்னாலே நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். ஐயா பற்றி பேசுனா இந்த ஆஃபீஸ் ரூம், இந்த வீடு, என்னுடைய வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி ஐயா பற்றி பேசுனா காது வலிக்காது, வாயும் வலிக்காது. இது எல்லாமே என்னுடைய உண்மை அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய பேர் அருப்புக்கோட்டை நடராஜ். ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க ஸ்டைலில் பாருங்கள், இப்படி ஜம்முன்னு இருக்காரு. அதே மாதிரி முதல்ல சொல்லிடுறேன், இது பிரம்ம தீர்த்தம். இது கோம்பைக்காடில் இருக்குது. இந்த கோம்பைக்காடில் பிரம்ம தீர்த்தம் இருக்குது. இங்கே தான் ஐயன் ஐம்பொன் சிலையாக இருந்து அனைத்து மக்களையும் கர்மாக்களையும் வாட்டி வதைத்த இடம் இந்த கோம்பைக்காடு. கணக்கம்பட்டி ஜீவ சமாதியிலேருந்து இப்போ ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு 50 ரூபா கேட்பாங்க, ஷேர் ஆட்டோவில். அப்போ அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அந்த ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே பிரம்ம தீர்த்தம் கிணறு இருக்குது. அதுலேருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு புழு பூச்சியில் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த தீர்த்தத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஐயாவுடைய விபூதிகள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். இந்த விபூதி பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் டிபி, கேன்சர், கழுத்து வலி, கால் வலி, அதே மாதிரி நெஞ்சு அழப்பாக இருக்குது, புண்ணு கால் இருக்குது, இந்த மாதிரிகளுக்கு அங்கே அந்த கொடுக்க விபூதி இருக்குது பார்த்திங்களா, விபூதி சந்தனம். பௌர்ணமி அமாவாசைக்கு விபூதி சந்தனம் கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை நீங்கள் யாருக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னுடைய நேரடி அனுபவம் ஒன்று. அதே மாதிரி கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கோம்பைக்காடுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு நண்பர் தஞ்சாவூர்காரர் காலில் புண்ணு கொத புண்ணு பக்கத்தில் யாரும் பக்கத்தில் நிற்க முடியல. ஏன்னா ஸ்மெல் அப்படி ஒரு பேட் ஸ்மெல் வருது. எத்தனையோ டாக்டர் போய் பார்த்துருக்காரு, எல்லாருமே சரி பண்ண முடியாது எல்லாமே சொல்லிட்டாங்க. கடைசியில் ஐயன்ட்ட வேண்டுறாரு, ஐயனே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு, ஒன்று எனக்கு சாவை கொடு, இல்லை எனக்கு நல்லா வாழ வை. அதான் 2 ஆப்ஷன் தான். ஒன்று எனக்கு குணப்படுத்தி விடு, அப்படி இல்லைன்னா எனக்கு நல்ல புண்ணெல்லாம் ஆக்கி என்னையும் மனிதர்களோடு சேர்ந்து வாழ விடு. கேட்ட கொள்கை கரெக்டான கேள்வி தானே. நம்ம ஐயன் எல்லாரையும் சாக வச்சு பழக்கமே கிடையாது. ஐயன் எல்லாருக்கும் நல்ல வழியில் தான் பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே அந்த விபூதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த விபூதி எடுத்து அந்த புண்ணு காலில் உள்ள அந்த பெரியவருக்கு மேலே ஃபுல்லாக போடுறாங்க. அந்த புண்ணு கால் 10 நாளாவது 20 நாளாவது அடுத்த ஒரு 48 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த புண்ணு கால் எல்லாம் மறைஞ்சு இப்போ மைல்டாக. இதே கோம்பைக்காடில் சிவான்னு ஒரு அண்ணன் இருப்பாங்க, பூசாரி. அவர் உண்மையிலே இந்த சம்பவத்தை சொல்லி அவர் மூலம் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அதே மாதிரி ஒரு தங்கச்சிக்கு கோம்பைக்காடுக்கெலாம் போயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. அதே டயத்தில் வயிற்றில் கட்டி இருக்குது. அப்போ டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வயிற்றில் கட்டி இருக்குது, இந்த கட்டியை நீங்கள் க்யூர் பண்ணிவிடுவாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப வசதி கம்மி. ஐயன் மேலே பாரத்தை போட்டாங்க. ஐயனுடைய தீர்த்தம், ஐயன் மேலே நம்பிக்கை, அந்த பிரம்ம தீர்த்தம் விபூதி சந்தனத்தை டெய்லி சாப்பிட்றாங்க. அதிகபட்சம் 21 நாள் கூட ஆகலை, வயிற்றில் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா கன்சீவாக இருக்காங்க, நியூஸ் வந்துருக்குது.
உண்மையிலே அந்த தங்கச்சிக்கு அருமையான குழந்தை. கணக்கம்பட்டி ஐயா பழனிசாமி ஐயாவே வந்து பிறப்பார். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணீங்களா? இல்லை வீட்டில் பிரச்சனை இருக்கா? இல்லை குழந்தை வாய்ப்பு இல்லையா? இல்லை வீடு கட்டணுமா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஐயனை நோக்கி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எடுக்கிற டைம் பிரம்ம முகூர்த்தத்தில் டைம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதிகாலை 3 to 4 நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த நட்டு வாட்ச் பார்க்குற அனைத்து நண்பர்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். நீங்கள் முடிந்தால் கணக்கம்பட்டி ஐயா ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் வருகிறேன். வணக்கம்.